Hi friends, remember for English first lesson பார்க்குறோம் letter to about வாங்க பார்க்கலாம். The house, the only one in the entire valley, sat on a crest of a lower hill. அப்படின்னா என்னன்னா ஒரு வீடு இருந்தது. எங்க இருந்தது? ஒரு வேலின்னா என்ன சொல்லுவோம்? அதை மேடு பள்ளமா இருக்கும் இல்லையா? ஒரு ஹில்லுக்கு அடியில தனியா அது ஒரே ஒரு வீடு தான் இருந்தது. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்ப்போம். From the height, one could see the river and the field of ripe corn dotted with white flowers that always promised a good harvest. அப்படின்னு என்னன்னா அதில் அந்த ஹைட்லேருந்து நம்ம ஏதாவது பார்த்தோம்னா ரிவர்ஸு, அந்த ஃபீல்டுன்னா அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். அந்த என்னது வயல் அவ்வளோ அழகாக தெரியும். அது எந்த வயல்? கார்ன் என்னது? சோளத்தோட வயல் இருக்கும். அந்த வயல் வந்து ரொம்ப அழகா தெரியும். அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து என்ன இருக்கும்? டாட்டட் ஃப்ளவர்ஸ், ஒயிட் ஃப்ளவர்ஸ் இருக்கும், டாட்டட் வித் ஃப்ளவர்ஸ் இருக்கும். அது என்ன சொல்லுது? ப்ராமிஸ் அ குட் ஹார்வெஸ்ட். அப்படின்னு என்னன்னா அது ஒவ்வொரு வாட்டியும் நல்ல ஹார்வெஸ்டாக அது வந்து வருது. நெக்ஸ்ட், தி ஓன்லி திங் தி எர்த் நீடட் வாஸ் a downpourல என்னன்னா மழை rain, or at last a showerரும் downpour ரெண்டுமே rain தான், மழை தான் சொல்லுவோம் நம்ம. throughout the morning Lancho, who knew this field intimately, had done nothing else but see the sky upwards and the northeast. அப்படின்னா என்னன்னா அதில் வந்து லான்ச்சோன்னு ஒருத்தன் இருக்கான். அவன் மார்னிங் அந்த ஃபீல்டை பார்ப்பான். அந்த ஃபீல்டை பார்க்கும்போது அவனுக்கு இது ஒன்று இருக்கும். அது என்னன்னா அந்த ஃபீல்டு வந்து அந்த ஸ்கையை பார்க்குறதுக்காக அது எதுவுமே பண்ண முடியாது. நார்த் ஈஸ்ட் ஸ்கை டுவர்ட்ஸ் தி ஸ்கை. இந்த ஃபீல்டு வந்து மேலே தான் பார்க்கும், எதுவுமே அதில் விளையாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்ப்போம். Now we are really going to get some water. Women அப்படின்னு என்னன்னா இப்போ நம்மளுக்கு கண்டிப்பாக வாட்டர் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. womenனா உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. The woman who was preparing supperனா என்னன்னா lunch replied. லான்ச்சை வந்து அவன் ஒய்ஃப்ட்ட சொல்கிறான், இந்த வாட்டி நம்மளுக்கு எப்படியாவது மழை பெஞ்சிடும், நம்மளுக்கு வாட்டர் கிடச்சிடும் அப்படிங்கிறான். அப்போ அவங்க ஒய்ஃப் என்ன சொல்கிறா, அந்த விமன் என்ன சொல்கிறா, அந்த லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு, எஸ் காட் willing அப்படின்னா காட் நினச்சா மழை பெய்யலாம் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் தி ஓல்டர் பாய் were working in the field. அதில் வந்து ரொம்ப பெரிய ஒரு ஆள் வந்து அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓல்டர் பாய்னா மேபி அவங்க பையன் இருக்கலாம். அந்த அதில் வந்து பெரிய பையன் வந்து அந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம் ஃபீல்டில். நெக்ஸ்ட், while the smaller ones were playing near the house until the women called to them all. அப்படின்னு என்னன்னா அவனோட ஒரு பெரிய அவங்க வந்து ஃபீல்டில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்களோட கொஞ்சம் குட்டி பசங்கள்லாம் வீட்டுக்கு பக்கத்தில் விளையாடிட்டு இருக்காங்க. யாருமே வீட்டுக்கு திரும்பலை. எப்போ வந்து அந்த விமன் கூப்பிடுறாங்களோ அவங்க அப்போ தான் அவங்க வீடு திரும்புகிறாங்க. come on for dinnerனா வாங்க சாப்பிட வாங்க, டின்னர் சாப்பிட வாங்க. சாரி, நான் சப்பர்னு லஞ்சுன்னு சொல்லிட்டு அது ஆக்சுவலாக டின்னர் சொல்கிறது. சாரி, நீங்கள் இதில் டின்னர்னு எழுதிக்கலாம். It was during the meal what, just as Lanchu had predicted. Sorry, இது என்னது? It was during the meal. அந்த சாப்பிட்டுட்டு இருக்கும்போது it was during the mealனா என்னன்னா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது just Lancho was predicted என்னமோ கண்டுபிடிக்கிறான். என்ன கண்டுபிடிக்கிறான்? big drop of rain bang to the fall. அப்படின்னு என்னாச்சுன்னா ஒரே ஒரு பெரிய ட்ராப் ஆஃப் ரெயின் வந்து அவன் மேலே டாப். In the north east huge mountain of clouds. அதில் நார்த் ஈஸ்டில் ஒரு மவுண்டன் இருக்கு. அதில் நார்த் ஈஸ்டில் ஒரு மவுண்டனுக்கு மேலே ஒரு க்ளவுட் இருக்குது. மவுண்டனுக்கு மேலே க்ளவுடு கிடையாது, மவுண்டன் மாதிரி ஒரு க்ளவுட் இருக்குது. அந்த க்ளவுட்லேருந்து ஒரு பெரிய ட்ராப் அவன் மேலே வந்து விழுகுது. could be seen
approaching அப்படின்னா அந்த cloud அவன் பக்கத்துல வந்துட்டே இருக்கு. Next, air was fresh. இந்த air வந்து ரொம்ப சுத்தமா இருக்கு. And sweet, ரொம்ப இனிப்பா வேற இருக்கு. அதை நம்மளால சாப்பிட்டலாம் எதுவும் பண்ண முடியாது. அவங்க அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அது ஒரு ஃபீலிங். The man went out. The man went out for no other reason than to have the pleasure of feeling the rain on his body. அவன் என்ன பண்ணா, வெளில நடந்து போய் அவனோட அந்த ரெயினை வந்து அவன் ரசிக்கிறான். வெளில போய் நனையணும், அவன் பாடியெல்லாம் நனையணும் அப்படின்னு நினைச்சு வெளில போய் நிற்கிறான். And when he returned, he exclaimed. என்னமோ சொல்றான், வந்த பிறகு என்னமோ சொல்றான். என்ன சொல்றான்? These aren't raindrops. இது raindrops கிடையாது. அப்ப இது என்னது? Falling from the sky. இது raindrops கிடையாது. இந்த cloudல இருந்து என்ன விழுகுதோ அது raindrops கிடையாது. They are new coins. அதெல்லாம் new coins. The big drop are 10 cent pieces. 10 cent pieces. அது எல்லாமே ஒரு புது காயின். அது வந்து ஒரு ரொம்ப யூனிக்கான பீசஸ். அண்ட் a little one are 5s. பெருசாக இருக்கிறதெல்லாம் 10 காயின்ஸு, சிறுசாக இருக்கிறது எல்லாமே 5 rupees காயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக இது வந்து ஃபாரின்ல எடுத்தனால இது வந்து இந்தியன் ப்ரைஸில் வராது. ருப்பீஸ் கிடையாது இது எல்லாமே. அது அவங்க 10 cent அப்படின்பாங்க. அவங்க 10 centனா இங்கே 10 ரூபா, 5 centனா 5 rupees அப்படின்னு நினச்சிக்கலாம். ஆனால் சென்ட்டு நீங்கள் எழுதியே ஆகணும். நெக்ஸ்ட், with a satisfied expression, he regarded the field of ripening corns with its flower. அவன் என்ன பண்ணுறான், அவன் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆகி, அவன் வந்து அந்த ஃபீல்டை பற்றி ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆகி, அந்த கார்ன் வந்து ரைப் ஆகும், அந்த ஃப்ளவர் வந்து ரொம்ப அழகாக ரைப் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறான். Wrapped in a curtain of rain. அது வந்து ஃபுல்லாக wrap ஆயிடுச்சு. இந்த ரெயினோட வாட்டர்ஸால் அது ஃபுல்லாக wrap ஆயிடுச்சு. பட் suddenly a strong wind began to blow, and along with the rain every large hailstorm began to fall. அப்படின்னு என்னன்னா, சடனாக வந்து ஒரு ஸ்ட்ராங் புயல் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த புயல் வந்து எல்லா ஒரு மாதிரி அதே மாதிரி ஹார்டாக விண்டு வேலை வருது. ரொம்ப பயங்கரமான விண்டு, மழை ரொம்ப பயங்கரமாக பெய்யுது. These truly did resembling new silver coins. இது எல்லாமே நியூ சில்வர் காயின்ஸ் தான் அவன் நினைக்கிறான். The boys exposing themselves to the rain. அவங்க பாய்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, வெளில போய் விளையாட ஆரம்பிக்கிறாங்க அந்த ரெயினில். Ran out to collect some frozen pearls. அந்த ரெயின் ட்ராப்ஸ் வந்து frozen pearls தான் நினைக்கிறாங்க. ஏன்னா அது வந்து எப்பயாவது ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கனால அந்த ரெயின் அவங்க வந்து frozen pearls தான் நினைக்கிறாங்க. pearlsனா முத்து. நெக்ஸ்ட், it really get hard now. என்னாச்சு, எதுக்கு இப்படி சொல்கிறான்? இது ரொம்ப ஹார்டாகுது, ரொம்ப பேடாக மாறிட்டு வருது, ஏன் அப்படி சொல்கிறான்? exclaimed the man. அவன் என்னமோ சொல்கிறான். என்ன சொல்கிறான்? இது வந்து என்ன திடீர்னு இதெல்லாம் பயங்கரமாக மாறிட்டு வருது. I hope it passes quickly. அப்படின்னு என்னென்னா, இது வந்து ரொம்ப சீக்கிரமாக இங்கேருந்து போயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். I did not pass quickly. அப்படின்னா அது ஃபாஸ்ட்டாக போகல, என்ன இருக்கும் அந்த ஃபீல்டுக்கு. உங்களுக்கே தெரியும், பயங்கரமான புயல் பெஞ்சா என்ன இருக்கு. For an hour the hail rendered on the house, in the garden, and the hillside, and the cornfield, on the whole valley, and full அந்த storm. hail என்னது? அந்த கட்டு. hail என்ன சொல்லுவோம்? அந்த கிராப்ஸோட கட்டு இருக்குல்ல, கார்ன் கிராப்ஸோட கட்டு, அந்த சைடு இந்த சைடு ஆகும். ஃபுல் அந்த புயல் போகவே மாட்டேங்குது. ஃபுல்லாக எல்லாம் அங்கிட்டு இங்கிட்டு ஆடுது. அந்த ஹில் சைடு எல்லாம் வேலி, அந்த வேலியே ஃபுல்லாக அப்படி ஆடுது. நெக்ஸ்ட், the field was white. அது ஃபுல்லாக ஒயிட் கலர் ஆயிடுச்சு. as if it was covered with salt. சால்ட்ல கவர் ஆன மாதிரி ஆயிடுச்சு. இது அப்புறம் என்னாச்சுன்னு பார்ப்போம்.
Not a leaf remained in the tree. ஒரு leaf கூட அந்த ட்ரீல இல்ல. The corn was totally destroyed. அந்த corn என்னாச்சு, பூரா destroy ஆயிடுச்சு, பூராமே அழிஞ்சு போச்சு. The flowers were going for a plant from the plant. அது எல்லா ஃப்ளவர்ஸுமே அங்கேருந்து புடுங்கி அதுவாக கீழே விழுகுது. Lancho's soul was filled with sadness. அவனோட சோல் ஃபுல்லாக சேட்னஸால் நிரம்பிடுச்சு. ஓ பாவமே. நெக்ஸ்ட் பாவம். When the storm had passed, storm போன பிறகு, he stood in the middle of the field and said to his son. அவன் வந்து ஃபீல்டோட நடுவில் நிற்கிறான். அவன் மகன்கிட்ட என்ன சொல்கிறான்? A plough of latticed wood have lived more than this. இதை விட அதிகமாக என்னது லக்டஸ்ட்னு எனக்கு இந்த இருக்கு பாருங்க, இங்கே இருக்கு. Insects which flies big swarm group of root and destroy crops. அப்படின்னா அது வந்து என்ன சொல்லுவாங்க, அது நீங்கள் ஃபீல்ட்லலாம் எப்போயுமே ஒரு பூச்சி இருக்கும், கிராஸ் ஹோப்பரா இல்லை விட்டியா எனக்கு தெரில, அது எப்பயுமே அதில் இருக்கும். அது வந்து ஃபுல் க்ராப்ஸை வந்து டிஸ்ட்ராய் பண்ணும். இதை விட அதிகமாக அந்த இது ஃபீல்டை வந்து அது டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கலாம் இல்லை, அது வந்து இதை விட பயங்கரமாக அந்த இன்செக்ட்ஸாலே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறான். என்ன சொல்கிறான்? இதை விட பயங்கரமாக இந்த ஃபீல்டை அந்த இன்செக்டாலே அழிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறான். A hail has left nothing this year. We will have no corns. இந்த ஹேல் இந்த ஸ்ட்ராங் வந்தனால இந்த நம்மகிட்ட எதுவுமே இல்லை. left nothing this year. இந்த இயரில் நம்மகிட்ட ஒன்றுமே கிடையாது. no corns. That night was a sorrowful one. அது வந்து ரொம்ப வருத்தமானது. sorrowfulனா என்னது? வருத்தமானது. All our work for nothing. நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டதுன்னா வேஸ்டாக போயிடுச்சு. There is no one who can help us. இந்த மாதிரி யாருமே கிடையாது, யார் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, யாருமே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Well, all go hungry this year. எல்லாரும் நம்ம பசியோடு இருக்க போகிறோம். But in a heart of all who lived in the solitary house in the middle of the valley, எல்லாரும் மனசுலேயும் அந்த சாலிட்டரி ஹவுஸ்னால் அந்த ஹட்டில் இருந்தவங்க எல்லாருமே ஒன்று நினைக்கிறாங்க, எல்லா ஹார்ட்லேயும் ஒன்று இருந்திருக்கு. என்ன இருந்திருக்கு? There was single hope of help from God. கடவுள் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. என்னாச்சு? Don't be so upset. நீ ரொம்ப வருத்தப்படாத. அப்செட்னு என்னது? வருத்தப்படாத. Even though this seems like a total loss. இது எல்லாமே ரொம்ப பயங்கரமான லாஸாக இருந்தாலும் நீ வருத்தப்படாத. ரிமெம்பர், no one dies of hunger. யாருமே பசியால் சாக மாட்டாங்க. That's what they say. அப்படிதான் பெரியவங்களாம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? யாருமே பசியோட சாக மாட்டாங்க. That's a thought only of his hope. அவன் வந்து அவனோட ஹோப்பை பற்றி மட்டும்தான் நினச்சிட்டு இருந்தான். No one dies of hunger all those nights. யாருமே அந்த ஹங்கரால் யாருமே அந்த நைட்டு சாகலை. Lancho thought only of his one hope. அந்த ஒன் ஹோப் மட்டும்தான், அவனோட அந்த நம்பிக்கையை மட்டும்தான். ஹோப்னா என்னது? நம்பிக்கையை வச்சு தான் அவன் நைட் ஃபுல்லாக நினச்சிக்கிட்டே இருந்தான். தி ஹெல்ப் ஆஃப் காட். அது என்ன ஹோப்பு? காட் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. Whose eyes, யாரோட ஐஸ்? Has he had been instructed. வந்து ஃபுல் லைன் பண்ணலாம். See everything. Then what is deep in one's conscience. அவன் கண்ணில் ஒரு ஈரம் தெரியுது. அவன் வந்து லைட்டாக அவன் கடவுளோட நம்பிக்கை அவன் கண்ணில் தெரியுது. Nancy has an ox of man.
என்ன இருக்கு? of a man, அவங்கிட்ட வந்து ஒரு ஆக்ஸ் இருக்கு. யாரோ ஒருத்தனோட ஆக்ஸ் இருக்கு. ஆக்ஸ்னா என்னது? உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஆக்ஸ்னா என்னது? காளமாடு. working like an animal in a field. ஆக்ஸ் மாதிரி யாரோ ஒருத்தன் வேலை செய்யறான். யாராவது அது லான்ச்சோவே தான். நெக்ஸ்ட் working like an animal in the field. அவன் வந்து அனிமல் மாதிரி வேலை செய்யறான். பட் still he knew how to write. அவனுக்கு வந்து எழுத தெரியும். படிப்பறிவு இல்லாட்டி அவனுக்கு எழுத தெரியும். The following Sunday, or Sunday at a daybreak, ஒரு டே break ஈவினிங் டைமா இருக்கலாம். He began to write a letter which he himself would carry to the town and place the mail. It was nothing less than a letter to a God. இதில் என்னன்னா அவன் வந்து அவனாவே அந்த லெட்டரை எழுதி போய் மெயில் பாக்ஸில் கொடுக்குறேன். டவுன் வரைக்கும் நானே கொண்டு போய் கொடுக்குறேன். இந்த லெட்டர் யாருக்குன்னா அது வந்து காட். He wrote a letter. அவன் எழுதுறான் காட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன எழுதுறான்னா, if you won't help me, my family and I will go hungry this year. I need 100 horses in order to sow my field again, and to live until the crop comes, because the hailstorm and blah blah blah. இப்போ என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாட்டி நாங்கள் வந்து எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாக நாங்கள் ஹங்கிரி, நாங்கள் சாப்பாடு இல்லாமல் இந்த இயர் ஃபுல்லாக சஃபர் பண்ணுவோம், கஷ்டப்படுவோம். அப்புறம் எனக்கு வந்து ஒரு 100 கோர்சஸ்னால் ஒரு கரன்சி. அது வந்து லாட்டின் அமெரிக்கா கண்ட்ரியோட கரன்சி. அது நீங்கள் வந்து ப்ளீஸ் எங்களுக்கு இந்த மாதிரி 100 கோர்சஸ் கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து எங்களோட ஃபீல்டு நாங்கள் ரீசோ பண்ணிக்கிறோம் நாங்கள் திருப்பி பிளான்ட் பண்ணிக்கிறோம் பிளான்ட்ஸை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எங்களோட ஹேல் வந்து எங்களோட ஃபீல்டெல்லாம் அழிச்சிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. He wrote to God one on an envelope to God ன்னு எழுதிட்டான். Put the letter inside and still troubled went to the town. அவன் வந்து லெட்டரை வந்து அவன் பாக்கெட்டில் போட்டு அவன் கஷ்டமாக இருந்துச்சு, ஆனாலும் போனான். went to the town. At the post office, he placed the stamp on the letter and dropped into the mailbox. அவன் என்ன பண்ணுறான், அவனோட லெட்டரில் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் போய் ஒரு ஸ்டாம்ப் மேலே ஒட்டிட்டு மெயில் பாக்ஸில் போட்டான். இதில் போட்டால் மெயில் பாக்ஸில் போட்டான். நெக்ஸ்ட் என்ன ஆகுது, one of the employees who was a postman, ஒரு அதில் வேலை செய்கிற ஒரு எம்ப்ளாயி வந்து ஒரு postman, and also helped at the post office. அவன் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் ஹெல்ப் பண்ணிட்டு went to his boss laughing heartily and showed him the letter to God. அவன் என்ன பண்ணுறா, போய் பாஸ் கிட்ட போய் விழுந்து சிரிக்கிறான். எதுக்கு சிரிக்கிறான்? கேளு, எதுக்கு சிரிக்கிறான்? ரைட், எதுக்கு சிரிக்கிறான்னா அவன் வந்து காட் கிட்ட லெட்டர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்தன் வந்து லெட்டர் போட்டு போயிருக்கான். அப்போ லெட்டர் டு த கார்டன் ரீட் பண்ணோடனே உட்காந்து சிரிக்கிறான். நெக்ஸ்ட், never in his career அவன் லைஃப் டைமில் as a postman, அவன் லைஃப் டைமில் as a postman he know the address. அவன் வந்து இந்த மாதிரி அட்ரஸ் யாரோட அட்ரஸ்ன்னு அவனுக்கு தெரியாது. அவன் லைஃப் டைமில் இந்த மாதிரி அட்ரஸ் அவன் பார்த்தது கூட இல்லை. தி போஸ்ட் மாஸ்டர் a fat mum இது அமேபிள்னா ஃப்ரெண்ட்லி அண்ட் ப்ளீசன்ட். ஃப்ரெண்ட்லினா ஒரு ஃப்ரெண்ட்லி டைப், ப்ளீசன்ட் டைப்னா ஒரு மாதிரி மதிக்கிற டைப், கேரிங் டைப். ஃபெலோனா நீங்கள் போய் மித்தவங்கள்ட்ட ஹே ஃபெலோ அப்படின்னு சொல்லிடக்கூடாது. சும்மா நம்ம ஃப்ரெண்ட்லியாக கூப்பிடும்போது இருக்கிறது தான். ஆல்சோ broke out
அவனும் போட்டு விழுந்து சிரிக்கிறான். broke out laugh அவன் அப்படி சிரிக்கிறான் அப்படி. But almost immediately he turned serious. Suddenly அவன் சீரியஸாக மாறிட்டான். And tapped the letter on the desk. இப்படின்னு டெஸ்கில் அவனோட லெட்டரை டேப் பண்ணுறான். யாரோட லெட்டரை? லான்ச்சோட. எதுக்கு? கமெண்டட் என்ன கமெண்ட் பண்ணுறான்? நீங்கள் எங்கிட்ட கமெண்ட் பண்ணுற மாதிரி கிடையாது. வாட் ஃபெய்த் அப்படிங்கிறா. என்னது ஃபெய்த்தா? நம்பிக்கையா அப்படிங்கிற. வாட் ஃபெய்த்? இது என்ன ஃபெய்த்து? இது என்ன நம்பிக்கை? I wish I had faith of the man who wrote this letter started to correspondence with God. நான் நினைக்கிறேன் அவன் வந்து ஏதோ ஒரு லெட்டர் எழுதி சார் காட் கிட்ட போய் விஷஸ் கேட்க ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு நினைக்கிறேன். So I ordered not to shake the writers. So I ordered not to shake the writer's faith in the God. அப்படின்னு என்னன்னா அவனோட நம்பிக்கையை வந்து நம்ம யாருமே உடைக்கக்கூடாது. ஷேக் பண்ணக்கூடாதுன்னா உடைக்கக்கூடாது. நம்பிக்கையை நம்ம வந்து எதுவுமே பண்ணக்கூடாது. The postmaster came up with an idea. அவன் போஸ்ட் மாஸ்டருக்கு வந்து ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியான்னு பார்ப்போம். Answer the letter. நம்ம வந்து லெட்டர் ஆன்சர் பண்ணுவோம். எப்படி? பட் when he opened it, அவன் வந்து லெட்டர் ஓப்பன் பண்ணும்போது it was evident that to answer it he needs something more than good. அவன்கிட்ட வந்து இதை லெட்டரை எழுதுறதுக்கு அவனுக்கு இதை விட ஒரு ஸ்டெப் நிறைய தேவைப்பட்டுச்சு. எல்லாமே தேவைப்பட்டுச்சு. To need something more than good. அவனோட குட் வில்லோட அவன் நம்பிக்கையை விட என்னமோ ஒன்று நிறைய தேவைப்பட்டுச்சு. என்ன தேவைச்சு? இங்க். மோர் தென் குட் வில், இங்க் அண்ட் பேப்பர். இந்த மூணை விட என்னமோ ஒன்று இம்பார்ட்டண்ட்டாக அவனுக்கு தேவைப்பட்டுச்சு. என்ன தேவைப்பட்டுச்சு? பட் he stuck to his resolution. அவன் என்ன பண்ணா? resolution. But he stuck to his resolution. அது வந்து நம்ம பண்ணியே ஆகணும்னு அவன் நினைச்சான். எதுக்காக நினைச்சா அப்படி? ஏன்னா அவன் வந்து அந்த ஃபெய்த், அந்த காடோட ஃபெய்த்தை அவன்கிட்ட அப்படியே கொடுத்தாரு. நெக்ஸ்ட், he asked for money from his employees. He himself gave a part of his salary. அவனோட சேலரியிலேருந்து அவனோட ஹாஃப் வந்து கொடுத்துருக்கான். எல்லாருக்கிட்டையும் போய் காசு வாங்குறான். ஏன்னா அவன் 100 ப்ரோசஸ் கேட்டிருந்தால அப்போ அவன் ஹெல்ப் பண்ணணும் இல்லையா? அதனால எல்லா எம்ப்ளாயிஸ் கிட்ட இருந்து கொஞ்சம் வாங்குறான். அவனோட சேலரியிலேருந்து ஹாஃப் பார்ட் அவன் கொடுத்துட்டான். செவரல் ஃப்ரெண்ட்ஸ் எம்ப்ளாயிஸ் எல்லாருக்கிட்டேருந்து வாங்கினான். ஆஃப் ஹிஸ் were obliged to give something for an act of charity. ஒரு நல்ல பர்சனாக நீங்கள் வெளியில் வர்றதுக்கு இந்த ஹெல்ப் நீங்கள் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி எல்லாட்டி காசு வாங்கணும். It was imposed for him to gather together. எல்லாருக்கிட்டேருந்து அவங்க எல்லாருமே ஒன்றா இருக்கும். The 100 crores வாங்குறதுக்கு எல்லாருக்கிட்ட இருந்தும் ஹெல்ப் தேவை. ஸோ he was unable to send the farmer only a little than half, more than half, little more than half. அவன்கிட்ட வந்து கொஞ்சம் ஹாஃபோட கொஞ்சம் தான் கொடுக்க முடியும். But he put the money in an envelope addressed to Lancho, and with a letter containing only a single word of signature. அவன் வந்து கார்டுன்னு ஒரு சிக்னேச்சர் பண்ணி அந்த என்வலப்க்கான காசெல்லாம் என்வலப்பில் வச்சு அதை நல்லா ட்ரெஸ் பண்ணி லான்ச்சோட அட்ரஸ் எழுதி அவன் கார்டுன்னு சைன் பண்ணிட்டான். The following Sunday, Lancho came a bit early than usual to ask if there was a letter for him. ஏதாவது ஒரு லெட்டர் இருக்கான்னு கேட்கறதுக்கு டெய்லியை விட இன்னைக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டான். It was a postman himself who handed the letter to him.
அந்த போஸ்ட்மேனே வந்து அந்த லெட்டரை வந்து அவன்கிட்ட கொடுத்தான். வைல்டு போஸ்ட் மாஸ்டர் கொடுக்கல, வெறும் போஸ்ட்மேன் வந்து அந்த லெட்டரை கொடுத்துட்டான். Experiencing the contentment of a man who has performed a good deed, looked on from his office. அப்படின்னா என்னன்னா, அவன் என்ன பண்ண, எல்லாரையும் பார்க்கலாம், இந்த சைடு அந்த சைடு, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு, அவன் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் யாருக்காச்சும் ஹெல்ப் பண்ண. Lancer showed nothing but surprise on his face. அவன் வந்து என்ன பண்ணுறான், போஸ்ட்மேன் மனசில் அவன் ஃபேஸில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது, எல்லாத்தையும் திரும்பி பார்த்து நம்ம யாருக்காவது ஹெல்ப் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. ஆனால் லான்ச்சோ மனசில் வந்து ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. அவனுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக தான் சர்ப்ரைஸாக இருக்கான். சீன் த மணி, அவன் வந்து லைட்டாக சர்ப்ரைஸ் ஆனான். எதுக்கு சர்ப்ரைஸ் ஆனால் அந்த மணியை பார்த்து. such was his confidence. அவனோட கான்ஃபிடென்ஸ் அவ்வளோதான். பட் he became angry when he counted the money. அவன் மணியை கவுண்ட் பண்ணும்போது பயங்கர கோவம் வந்துருச்சு. God could not have made a mistake. கடவுளே, நீங்கள் இந்த மிஸ்டேக் நீங்கள் பண்ணியிருக்கக்கூடாது, இந்த தப்பு நீங்கள் பண்ணியிருக்கக்கூடாது. Nor could he have denied Lancho what he had requested. நான் என்ன கேட்டனோ நீங்கள் அதை கொடுக்கல. Immediately Lancho went to the window to ask a paper name. அவன் வந்து விண்டோ கிட்ட போய் எனக்கு ஒரு பேப்பர் கொடுக்க சொல்லி, பெண்ணையும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கான். On a public writing table அவன் உட்காரான். He started writing with much wrinkling of his eyebrow. வந்து ஐப்ரோஸ்லாம் சுருக்கி அவன் எழுத ஆரம்பிக்கிறான். Caused by the effort he had to make to express his ideas. அவன் ஐடியாஸ்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணுறான் அந்த மாதிரி கோபத்தில். When he finished, he went to the window to buy the stamp, which he linked and then affixed to the envelope. அவன் envelopeல ஸ்டாம்ப் வச்சுட்டு அவன் போய் அந்த லெட்டர் கொடுக்குறான். The envelope with a blow of his first, the moment the letter fell into the mailbox. அந்த மூமெண்ட் அவன் எழுதி முடிச்சு ஸ்டாம்ப் படித்தோடனே அவன் போய் அந்த லெட்டர் பாக்ஸை போட்ட மெயில் பாக்ஸில் போட்டப்போ என்னது, the mailbox. The postman went to open it. அவன் வந்து அந்த போஸ்ட்மேன் வந்து இதை ஓப்பன் பண்ண போனான். It said, God. அது என்ன சொல்லிச்சுன்னா, God, of this money that I asked for, only 7 purses reached me. 70 purses reached me. எனக்கு வெறும் 70 purses தான் ரீச் ஆயிருக்கு. நான் கேட்ட அமௌண்ட்டை நீங்கள் கொடுக்கல. Send me the rest since I need it very much. நான் வந்து அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், எனக்கு வந்து ரெஸ்ட் மிச்சம் மீதி அனுப்புங்க. பட் don't send it to me through a mail. நீங்கள் வந்து மெயிலை எனக்கு அனுப்பாதீங்க. ஏன் அனுப்பாதீங்க? Because the post office employees are bunch of crooks. crooksனா வந்து thief, திருடன். Lancho. ஏன் கொடுக்கூடாதுன்னு சொல்கிறேன், ஏன்னா அவன் திருடன் அப்படின்னு சொல்கிறான். எதுக்காக அப்படி சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து உங்களோட ஆதா மணியை எடுத்துக்கிட்டாங்க, அப்புறம் எனக்கு உங்களோட ஹாஃப் ஆஃப் தி ரேட்டு அவங்க எடுத்துக்கிட்டு எனக்கு வந்து இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க, இனிமேல் நீங்கள் அவங்ககிட்ட அனுப்பாதீங்க, அவங்களாம் ரொம்ப பஞ்ச் ஆஃப் க்ரூக்ஸ்னால் என்னென்னா தீவ்ஸ், அவங்ககிட்ட கொடுக்கக்கூடாது, இனிமேல் நீங்கள் என்கிட்டே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு விதமாக கொடுங்க, அவங்ககிட்ட கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னாச்சு, போஸ்ட்மேன்ஸ் தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவனுக்கு யார் ஹெல்ப் பண்ணாலும் அவனுக்கு எவ்வளோ டிசப்பாயின்ட்மெண்ட் ஆகிடும். சரி, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.
நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு இன்னும் மித்த லெசன்ஸ் நான் போட ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.